ஹாய், நான் டாக்டர் ஸ்ருதி. ஸோ இன்னைக்கு நம்ம எல்எம்பினா என்ன அண்ட் ஏன் இது முக்கியம்னு பார்க்கலாம். ஸோ எல்எம்பி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட். அதாவது உங்களோட லாஸ்ட் மந்த்தில் வந்த பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் டேட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்க்கு சப்போஸ் ஜான் 1 வந்து பீரியட்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஜான் 1ல இருந்து ஜான் 5 வரைக்கும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபெப் 1ல இருந்து ஃபெப் 4 வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கு. பட் தென் மார்ச் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வரல. ஸோ அவங்க சப்போஸ் மார்ச் 15 20 வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, பீரியட்ஸ் வரவே இல்லை. ஸோ இப்போ அவங்க டாக்டர் கிட்ட போனாங்கன்னா டாக்டர் அவங்க கிட்ட எல்எம்பி கேட்பாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டோட எல்எம்பி பார்த்தீங்கன்னா எல்எம்பி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபெப்ல நடந்துச்சு, February 1 to 4. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் டேட்டு அது Feb 1. ஸோ இந்த பேஷண்ட்டோட எல்எம்பி பார்த்தீங்கன்னா Feb 1ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எல்எம்பி ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பீரியட்ஸில் எந்த இஷ்யூவாக இருந்தாலும், இப்போ பீரியட்ஸ் வந்து சப்போஸ் கம்மியாக வருது, இல்லை அதிகமாக வருது, இல்லை இர்ரெகுலராக வருது, இல்லை 2 பீரியட்ஸ்க்கு நடுவில் வந்து ஸ்பாட்டிங் அந்த மாதிரி வருது. ஸோ இப்படி எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர் கிட்ட போனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்எம்பி தான். அண்ட் ஆல்சோ கன்சீவ் ஆன பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டியூ டேட், அதாவது எப்போ டெலிவரி நடக்கும் அந்த இடிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டு அண்ட் ஆல்சோ பேபியோட ஜெஸ்டேஷனல் ஏஜ். ஸோ இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணுறதுக்கு எல்எம்பி ரொம்பவே முக்கியம். ஆல்சோ சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சைக்கிளில் ஃபர்டைல் பீரியடில் நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபர்டைல் விண்டோ கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களோட எல்எம்பி ரொம்பவே முக்கியம். அண்ட் ஆல்சோ சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு குழந்தை வேணாம், இப்போ வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு கரெக்டான டைம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படி பிளான் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி பிளான் பண்ணால் அதே ஃபர்டைல் விண்டோவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணால் அதுவே வந்து ஒரு நேச்சுரல் டைப் கான்ட்ரசெப்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் ஃபர்டைல் விண்டோவை கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கு எல்எம்பி ரொம்பவே முக்கியம்.